M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் ஹரி. நம்ம இன்டெகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டெகிரேஷனில் இன்றைக்கி போடுறது எல்லாமே அடுத்த டைப் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் சேர்த்து வரும். ஸோ அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு போவோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டெகிரேஷனில் சாதாரணமாக இருக்கும். பட் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வருது. இந்த இன்டெகிரேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணுங்கள். இன்டெக்ரல் 3x² டிவைடட் பை x³ the whole square plus 1. இப்போ பவரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு x⁻6 வந்துடும். ஏன் இந்த x³ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இங்கே எனக்கு நியூமரேட்டர்ல 3x² இருக்கு. x³ டிஃபரன்சியேஷன் தான் 3x². அதனால அதுக்கு நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் சப்ஸ்டிடியூஷன் வைக்கிறேன். எப்படின்னா t is equal to x³ dt by dx is equal to x³ டிஃபரன்சியேஷன் 3x². ஸோ நியூமரேட்டர்ல எனக்கு 3x² இருக்கு. dt is equal to 3x² into dx அப்படின்னு வந்து. அப்போ இந்த இன்டகிரேஷன்ல 3x² dx இருக்கு. அதுக்கு பதிலாக நான் dt போட்டுக்கிறேன். பை இதுக்கு பதிலாக x³ பதிலாக t வச்சிருக்கேன். அப்போ t² plus 1. நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டகிரல் dx by 1 plus x² அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இன்டகிரல் dx by 1 plus x² அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா கொடுத்திருப்பேன். tan inverse of x அப்படின்னு கொடுத்திருப்பேன். ஸோ tan inverse of t plus c சேர்க்கணும். ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப், நமக்கு ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x இருக்குன்னா நம்மளோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x சொல்லணும். ஸோ tan inverse of t க்கு பதிலாக x³ plus c அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். ஸோ இன்னைக்கு இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி dx by x² plus a², x² minus a², a² minus x² எல்லாம் டினாமினேட்டர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் இது. அடுத்த ஒரு ப்ராப்ளம் இப்போ நான் போடுறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இன்டெக்ரல் 1 by root of 1 plus 4x², that is dx by root of 1 plus 4x² இருக்கு. இது எப்படி எழுதணும்னு பாருங்க. இன்டெக்ரல் dx divided by root of இந்த 4x the whole square இருக்கு இல்லையா, அத 2x the whole square அப்படின்னு எழுதிக்கங்க. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4x² plus 1 square அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போ ஃபார்முலா எப்படி இருக்கு இது நமக்கு தெரியும். இன்டெக்ரல் dx by root of x² plus a², இன்டெக்ரல் dx divided by root of x² plus a² ஃபார்முலா இருக்கு. ஸோ இன்டெக்ரல் dx divided by root of x² plus a² அப்படின்னா x² இருக்கும்போது log of x plus root of x² plus a² அப்படின்னு இருக்கும். இங்க நமக்கு x² இருக்கணும், இங்க 2x the whole square இருக்கு. அப்ப அந்த 2x x ன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்ப எப்படி இருக்கும்? இந்த 2x x ன்னு அஸ்யூம் பண்ணீங்கன்னா x² plus 1 square. அப்ப dx by root of x² plus 1 square ன்னு இருக்கு. ஃபார்முலா என்ன? log of x plus root of x² plus a² plus c. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த 2x x ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, அது பைல 1/2 அப்படின்னு வந்துடும். தட் இஸ் 1/2 into log of 2x plus again திருப்பி இதை நீ 2x the whole square root of 4x² அப்படின்னு எழுதிக்கலாம். plus 1 plus c அப்படிங்கிறது வந்துடும். அப்ப இதெல்லாம் நேரடியா ஃபார்முலா படி இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா வந்துருது இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேஷனும் ஈஸியா இருக்கும். அடுத்த ஒரு ப்ராப்ளம்ல பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க.
இன்டெக்ரல் x minus 1 divided by root of x square minus 1 into dx இருக்கு. இதை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இன்டெக்ரல் நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு டேர்முக்கும் காமனா எடுத்துக்கோங்க. x by root of x square minus 1 minus 1 by root of x square minus 1 into dx. Integral x by root of x square minus 1 into dx for integration minus integral dx divided by root of x square minus 1 square அப்படின்னு எழுதிக்கங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரண்ட் பாருங்க. இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரண்ட் மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரண்ட்ல t is equal to x square அப்படின்னு வச்சுக்கோங்க. dt by dx is equal to 2x. dt by 2 கொண்டு வந்துக்கங்க equal to x into dx. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரண்ட் மட்டும்தான் அது பண்றேன். நான் செகண்ட் இன்டெகிரண்ட் நேரடியாக பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டெகிரண்ட்ல இன்டெகிரல் x into dx, x into dx பதிலா dt by 2. ஸோ 1 by 2 வெளியே dt divided by இன்னொரு விஷயமா கூட சொல்லலாம். அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லா இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத ஃபுல்லாவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப என்ன வரும், எனக்கு ரூட் ஆஃப் டி அப்படிங்கிறது வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டீன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் தானே, ஜீரோ பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டி அப்படின்னு வந்துடும். மைனஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்துருச்சு. 1 by 2 integral dt divided by t to the power 1 by 2. root இருந்தா பவர்ல 1 by 2 அர்த்தம். minus integral dx divided by root of x square minus 1 square which is equal to 1 by 2 integral t to the power minus 1 by 2 மேல எடுத்துட்டு போய்க்கங்க dt minus integral dx divided by root of x square minus 1 square. அவ்வளவுதான். இது வரைக்கும் ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணிட்டா இனிமே நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். 1 by 2 பவர்ல நம்பர் வந்திருக்கு x பவர் n. அப்ப t பவர் minus 1 by 2 plus 1 அப்படின்னா 1 by 2 by 1 by 2 minus integral dx by root of x square minus a square log of x plus root of x square minus a square. a square na 1 square plus c. இந்த 1 by 2 இந்த 1 by 2 கேன்சல் பண்ணிக்கலாம். so root t வந்துரும் minus log of x plus root of x square minus 1 plus c. 1 square ஓட வேல்யூ 1. பட் இங்க t இருக்கு. t க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கோம், x square minus 1. so root of x square minus 1 minus log of x plus root of x square minus 1 plus c அப்படிங்கிறது இந்த இன்டெகிரேஷனுடைய ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மலா போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்ஸ்டிடியூஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டெகிரண்ட், செகண்ட் இன்டெகிரண்ட் நேரடியான ஃபார்முலா இருக்கிற மெத்தட். இதையும் பாருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.